கரூர் துயரம் வந்து ஒரு நாளில் தாண்டி போகக்கூடிய விஷயம் கிடையாது. பல வருஷங்களுக்கு, பல டிகேட்ஸுக்கு இது பேசப்படக்கூடிய ஒரு துயரமான ஒரு நாள். 2வது நாள் இது சம்பந்தமா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி எதிர்க்கட்சிகளோட விமர்சனமும் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, எதிர்க்கட்சிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, டிவிகே, ஏன்னா மெயினாக இந்த கட்சி தான் வந்து மெயின் இந்த மொத்த பிரச்சனையில் வந்து டிவிகே மாநாடு தான் நடந்திருக்குது. ஸோ அந்த மாநாடு சார்பாக அந்த இடத்துல அந்த டிவிகேவோட ரோட் ஷோ, ஸோ அதில் வந்து டிவிகே சைடில் இருந்து இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களோட அட்வொகேட் வந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3 விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? ஏன்னா நேற்றுக்கு சொன்ன மாதிரியே வந்து இந்த துயரமான சம்பவங்களில் வந்து பேசுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய விஷயம் இது வரைக்கும் இந்த சேனலில் நான் நிறைய பேர் இறந்துருக்கிறத பற்றி, நிறைய பேரோட துயரமான சம்பவங்களை பற்றி பேசியிருக்கேன். பட் எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய வலி மிகுந்த சம்பவமாக இது இருக்குது. ஏன்னா 40 பேர் எந்த விதத்திலையும் எந்த தப்பும் பண்ணாத மனிதர்கள் 41 இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்ப கவுண்ட். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரியலை ஏன் என்ன. சம்டைம்ஸ் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் அதெல்லாம் மறைச்சதெல்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் இந்த யூனிவர்ஸை பார்த்து, கடவுளை பார்த்து என்ன லாஜிக் இது என்ன மாதிரி ஒரு டிசைன் இது, ஏன் இது நடந்திருக்கணும், எதுவுமே புரியலை. 41 பேர் இறந்து போயிருக்காங்க, குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. இட் பிரேக்ஸ் மை ஹார்ட் கம்ப்ளீட்லி. பட் ஸ்டில் நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன்னா, இங்கே வந்து 80 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1 கோடி அக்கௌண்ட்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஐ ரெஸ்பெக்ட் தட். எனக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் அதை பார்க்குறேன். மனம் உடையக்கூடிய ஒரு துயரமாக இருந்தாலும் என்னென்ன நடந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் சைடில் இருந்து ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு ஜட்ஜ், ஒரு எக்ஸ் ஜட்ஜ் ஸோ அவங்க லீட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஸோ அருணா ஜெகதீசன் அவங்க வந்து இப்போ அந்த இடத்துக்கே போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் யார் என்ன நடந்திருக்கு, அந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு சைடு போய்கிட்டே இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர்னால டைரெக்டாக வரணும்னு நினச்சாரு, அவரால் வர முடியல அப்படிங்கிறதுனால ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்க கூட வந்து எல் முருகன் அவர்கள் அவங்களும் வந்திருக்காங்க, அவங்களும் யூனியன் மினிஸ்டர். ஸோ அவங்களுமே வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு யார் இறந்தவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் போய் விசிட் பண்ணுற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் இருந்து மோடி வர முடியல, பிரைம் மினிஸ்டர் வர முடியல, நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காங்க. அது ஒரு சைடு போயிட்டு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ரூமர்ஸ் வந்து கண்டமானிக்கு போயிட்டு இருக்குது. கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறைய போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளோட சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் அவர்கள் சொல்லி, எந்த கட்சிக்காரங்களும் இருக்கட்டும், எந்த லீடரும் இருக்கட்டும், தன்னோட கட்சிக்காரங்க இறந்து போகணும்னோ, பொதுமக்கள் சாகணும்னா விரும்ப மாட்டாங்க. இது ஒரு துயரமான ஒரு சம்பவம். இதை வச்சு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது, இதை வச்சு வந்து அரசியல் பண்ணுறது, ஃபேக் நியூஸ் போடுறது தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து பப்ளிக்கு டைரெக்டாக ஒரு அப்பீல் வேற மேக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வேற வைக்கப்பட்டுச்சு. ஸோ போலீஸ் சைடில் இருந்து டேவிட்சன் தேவசகாயம் அவர்கள் அவங்களும் வந்து பேசினப்போ, எங்கெங்கே போலீஸ் தேவைப்படுதுன்னு அவங்க என்ன நம்பர் சொன்னாங்களோ அதுக்கு தேவையான போலீஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் அவங்க சைடில் இருந்துக்கிட்டு நாங்கள் பவர் கட் பண்ணல. ஸோ நேத்திக்கு வரைக்கும் வந்து பவர் கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பேசப்பட்டுச்சு. நான் சொன்னேன், நேத்திக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள், ஸோ பாஜகவோட ஹெட், அவங்களே வந்து பவர் கட் 3 தடவை ஆயிருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. பட் நேத்திக்கு வந்து ப்ரெஸ் மீட் அப்போ டேவிட்சன் தேவசகாயம் அவர்கள் அண்ட் அவங்க கூட வந்து இன்னும் நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பேசுகிறப்போ, பியூரோக்ராட்ஸ் இருந்தாங்க, அவங்க பேசுகிறப்போ பவர் கட் வந்து நாங்கள் கட் பண்ணல, எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த இடத்துல தேவையான ஒரு தங்க விழுந்துடக்கூடாது, ஒயரில் கைப்பற்றக்கூடாது, இல்லை மரக்கிளை உடஞ்சி விழுந்துச்சு, இந்த மாதிரி நேரங்களில் எலக்ட்ரிக்யூட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஸ்டாப் பண்ணோமே தவிர மற்றபடி அங்கே வந்து பவர் சப்ளை அந்த ஏரியாவுக்கு கட் பண்ணப்படவில்லை. முந்தின அது ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தவிர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன். கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறது என்னன்னா, கேட்டதுக்கு ப்ரொவைட் பண்ணோம், கேட்டதை விட அதிகமான கூட்டம் வந்துருச்சு அண்ட் சொன்ன டயத்துக்கு அவங்க வரல. இதெல்லாம் தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள், போலீஸ் சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இன்னைக்கு கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த பெட்டிஷனில் எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருக்காங்க. நேற்றுக்கு வந்து அவங்களோட கட்சியில் இருந்து ஒரு தலைவர் வந்து பேசினார். இன்னைக்கு வந்து கோர்ட்டில் போய் அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க பேசக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் ஆல்ரெடி பெர்மிஷன் கொடுத்ததுக்குள்ளே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சம்திங் அந்த டைம் கேட்டிருந்தோம், அந்த டயத்துக்குள்ளே தான் வந்திருக்கோம், மொத்தமாக நாங்கள் கேட்காத டயத்துக்குள்ளே வரல அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, எங்களுக்கு இந்த வீடியோ இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, இது ஃபேஸ்புக்லேயே முதல்ல பேசினது, அதெல்லாம் எங்ககிட்ட ரெக்கார்டிங் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் வச்சு கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணி நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்க போகிறோம். அவங்களோட கோல் என்னன்னா, எங்களுக்கு வந்து அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை விட எங்களுக்கு வந்து தனியாக சிபிஐ வந்து என்கொயரி பண்ணும், எங்களுக்கு வந்து தாண்டி ஸ்டேட்டை தாண்டி எங்களுக்கு வந்து சிபிஐ வந்து நியூட்ரலாக என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி சில கேள்விகள் எல்லாம் முன் வச்சு
அவங்க வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.